வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராகி சேமியாவில் எப்படி புட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராகி சேமியா இல்லாட்டி நீ எந்த சேமியாவில் வேணாலும் செய்யலாம். நான் இப்போ இந்த பாக்கெட் வாங்கி இந்த பாக்கெட்டில் பாதி தான் எடுத்து செய்ய போகிறேன். இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டு வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இட்லி குண்டா இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ எலக்ட்ரிக் குக்கரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் எப்படி தண்ணி சேர்க்குறோமோ அதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சேமியாவை இதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சேமியா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கிடலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் துருவி எடுத்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எல்லா தேங்காயும் சேர்க்க போகிறதில்ல, நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இதில் பாதி தான் சேர்க்க போகிறேன். இப்போ துருவி இந்தளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சேமியா நல்லா சூடாக இருக்கப்பவே சர்க்கரை அந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை வாங்கி கடைகளில் போய் வாங்கி கொடுக்குறது பதிலாக நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுக்குறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.